ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வளமான வாழ்வியல். நம்ம எல்லாருமே சீஸ் கேக் கட்டாயம் சாப்பிட்ருப்போம். நம்மள பல பேர் சீஸ் கேக் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இந்த சீஸ் கேக்கை தமிழ்நாட்டு ஸ்டைலில் ரொம்ப ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஞ்சாமிர்தம் கம்போட் பண்ணிக்கிறோம். மாம்பழம் கொஞ்சம், வாழைப்பழம் கொஞ்சம், ஆப்பிள், இது கூட 2 பேரிச்சம்பழம், கொஞ்சம் பச்சை திராட்சை. இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு 2 அடி அடித்து எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு பேன் எடுத்துக்கும். அந்த பேன் சூடானதும் நம்ம இப்போ அடித்து வச்சிருக்க அந்த பஞ்சாமிர்த மிக்ஸை அதில் சேர்த்து நல்லா கிளறணும். பழங்களை சுகர் சிரப்பில் வேக வச்சு எடுக்கிறது தான் கம்போட். இப்போ ஆல்ரெடி இந்த பழங்கனாலே அதில் இனிப்பு தன்மை இருக்கும். இது கூட கொஞ்சமாக கல்கண்டு, நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை உப்பு சேர்த்து இது நல்லா கிளறிக்கணும். 1/2 டீஸ்பூன் சோள மாவை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கம்போட் கொஞ்சம் திக்காக அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அடுத்தது சீஸ் கேக்குக்கு பேஸ் லேயர், அதாவது கீழ் லேயரை ரெடி பண்ணிக்க போகிறோம். தெனமாவு 1/2 கப் எடுத்துக்கோங்க. வானல் இல்லைனா கடாய் கொஞ்சம் சூடானதும் இந்த தெனமாவை போட்டு அந்த சூட்டில் இதை வறுத்துக்க போகிறோம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை நல்லா உருக்கிக்கிறோம். இது சுட தண்ணியில் வச்சு உருக்கிக்கலாம், இல்லைனா மைக்ரோவேவில் வச்சு உருக்கிக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அது வரணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க. இந்த மிக்ஸ் கட்டி இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும். 1 சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். சீஸ் கேக்கில் இனிப்பு அதிகமாக இருக்காது, மைல்டாக ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும். இல்லை எங்களுக்கு தேன் மட்டும் போதுன்னா நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக தேன் மட்டுமே 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த சீஸ் கேக் மோல்டுன்னு இருக்கும், இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கீழே இருக்க இந்த டிஸ்க் இல்லைனா பிளேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சீஸ் கேக் இதில் பண்ணும் போது அது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கீழே இருந்து இப்படி புஷ் பண்ணால் கேக் வெளியே வந்துடும். சீஸ் கேக்கோட கீழே அந்த பேஸ் பண்ணுறதுக்கு கலந்து வச்சிருக்க தெனமாவை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து எல்லா மோல்டுலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த தெனமாவை ரொம்ப கம்மியாக போட்டோம்னா அந்த பேஸ் ரொம்ப தின்னாயிடும், நம்ம எடுக்கும் போது உடஞ்சிரும். இல்லை இது ரொம்ப திக்காக பண்ணோம்னா நம்ம சீஸ் கேக் சாப்பிடும் போது நம்மளுக்கு தெனமாவு டேஸ்ட் தான் வரும். 3-4 mm திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த பேஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அடுத்தது ஜெலட்டின் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வச்சிடணும். இதுக்கு பேர் ப்ளூமிங். அந்த மாதிரி வைக்கும் போது அந்த சுட தண்ணியில் அந்த ஜெலட்டின் நல்லா கரைஞ்சிரும். அடுத்தது 100 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க. இதில் 50 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும். இது கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பஞ்சாமிர்த கம்போட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்து நல்லா விப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 1-2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறோம். இது ஸ்வீட்னஸ் ரொம்ப மைல்டாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் இல்லைனா பஞ்சாமிர்தம் கம்போட் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அடித்ததுக்கப்புறமா ஜெலட்டின் பவுடரை சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது நல்லா கரைஞ்சிருக்கும். அதை எடுத்து இதில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ க்ரீம் சீஸ் லேயர் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சீஸ் கேக் மோல்டு எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தெனமாவு பேஸுக்கு மேலே க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். பைப்பிங் கோன் இல்லைனா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பஞ்சாமிர்தம் ஒரு லேயர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். பஞ்சாமிர்த கம்போட்டுக்கு பதிலாக ப்ளூபெர்ரி இல்லைனா ஸ்ட்ராபெர்ரி கம்போட் கூட பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் கேக் செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் 6-7 மணி நேரம் நம்ம வைக்கணும். இப்போ சீஸ் கேக்கை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடலாம். நல்லா செட் ஆயிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே இருக்கிற அந்த சின்ன பிளேட் தகர்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கீழேருந்து இப்படி புஷ் பண்ணோம்னா இப்படி மேலே சீஸ் கேக் வந்துடும். வந்ததுக்கப்புறமா ஸ்லைட்டாக அந்த ஒரு கத்தி வச்சு அந்த பிளேட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பரான ஹெல்த்தியான திணை பஞ்சாமிர்த சீஸ் கேக் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். எந்த ஒரு டிஷ் பண்ணும் போதும் நம்ம அது ஒரு மோர் ஹெல்த்தியர் வெர்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயமாக வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சீஸ் கேக் ரொம்ப ஹெல்த்தியானது, சுகரும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரூட்ஸு, தெனமாவு எல்லாமே சேர்த்து ஒரு அட்டகாசமான டெசர்ட் இது. நீங்கள் இந்த சீஸ் கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிறுதானியங்களை கட்டாயமாக உங்கள் உணவுல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். பை.